ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் ரீசெண்டாக. அந்த விலாக் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு சில டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நாங்கள் எதுவுமே புக் பண்ணவே இல்லை. செங்கல்பட்டில் நாங்கள் ட்ரெயின் ஈவினிங் 6:30க்கு இருந்துச்சு. நாங்கள் அதில் தான் கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 6:30 கிளம்புன ட்ரெயின் திருப்பதி போய் சேர்றதுக்கு மணி 11:15 ஆயிடுச்சு. திருப்பதி போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சரி மேலே போகலான்னு பார்த்தா, மேல் திருப்பதிக்கு பஸ்ஸு இப்போ கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் தான் திரும்ப ஓப்பன் ஆகும், ஒரு 3 மணி அது போல் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே இருந்த குடோனில் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடினாங்க. என்னடா எல்லோரும் ஓடுறாங்களேன்னு பார்த்தா, எல்லோரும் தரிசனத்துக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்காக போனாங்க. சரி நாங்களும் போய்ட்டு லைனில் நின்று 2 மணி நேரமாக நின்றோம். 12 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம். 2:45க்கு தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தரிசன டிக்கெட்டே கிடச்சிது. அந்த நின்று டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு மேல் திருப்பதி போயிட்டோம். நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி மேல் திருப்பதி போயிட்டு நம்ம வச்சுருக்க தரிசன டிக்கெட் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா அங்கே ரூம் புக் பண்ணிக்கலாம். ரூ. 50 100 ரூமு. அந்த ரூமுக்கு ரூ. 500 அட்வான்ஸ் பே பண்ணணும். நாங்களும் ரூ. 500 பே பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் லைனில் நிற்கணும். லைனில் நின்று அந்த ரூ. 100 ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் டைரெக்டாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டோம். இந்த டிக்கெட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சாமியை கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவும் பார்த்துடலாம். 2வது இந்த டிக்கெட் இருந்தால் ரூமும் புக் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டிக்கெட்டு. நம்ம இதுவும் ஃப்ரீ தரிசனம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 12 மணி நேரம் 13 மணி நேரம் போட்டுருவாங்க கூண்டில். ஆனால் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் போடலை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருந்தோம். சரின்னு ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரூம் கீழே வாங்கிட்டு புக் பண்ணிவிட்டு ரூம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது மாடியில் தான் ரூம் கிடச்சிருந்தது. அவ்வளோ குளுன்னு சும்மா இயற்கையான காற்றோடைய நல்லா இருந்துச்சு. ரூமுக்கு போயிட்டு நாங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம் கீழே. நாங்கள் இருந்த ரூம்லேருந்து வெளியே இது பார்த்திங்களா எவ்வளோ மரம் எல்லாமே. ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் மார்னிங் மட்டும் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம் வெளியே. மதியானம் தான் பார்த்திங்கன்னா அன்னதானத்து நாங்கள் சாமி பார்க்க போகும்போதே வழியில் அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் அங்கே வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் செட் ஆகாது. அங்கேயே இருக்கவங்களுக்குன்னா அந்த சாப்பாடு செட் ஆகும். அப்படியே நடந்தே போயிட்டோம் நாங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கேயே மினி பஸ் இருக்குது. அந்த மினி பஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஏரியாவுக்கு நம்ம ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஃப்ரீ தான். பஸ் அடிக்கடிக்கு ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மத்தியானம் நாங்கள் காலைல டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு ரூமில் படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் சாமி பார்க்கறதுக்காக கிளம்புனோம். கிளம்புற வழியில் இது மாதிரி அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம். சரி இந்த மினி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா ஒரே கூட்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இன்னொரு பஸ்ஸில் போகலான்னு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக ஒரு டாக்ஸி புக் பண்ணி அதில் போயிட்டோம். நம்ம டிக்கெட்டை காமிச்சோன்னா அந்த டிக்கெட்டோடைய என்ட்ரன்ஸு எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை அங்கேயே விட்டுருவோம் கரெக்டாக என்ட்ரன்ஸ் ஆண்ட. அது மாதிரி தான் நாங்களும் அந்த டிக்கெட் காமிச்ச பிறகு எங்களை அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. அந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், 2 2:15 இருக்கும். நாங்கள் கரெக்டாக டாக்ஸி பிடிச்சி இறங்கிட்டு உள்ளே
என்ட்ரன்ஸில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போக போக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காலியாக இருந்தது. நடந்துகிட்டே போனோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்களை அந்த கூண்டில் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நாங்கள் நேராக நடந்து போயிட்டே தான் இருந்தோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு சாமி பார்த்தோம். எங்கள் பாப்பா பார்த்தா நடக்கவே மாட்டேன்னுட்டா. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் அவளை தூக்கி வச்சுட்டே தான் போனாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர சொல்ல சூப்பராக ஒரு சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். சாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக கிடச்சிது. வெளியே வந்துட்டு இந்த கடைங்கள்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்காக அங்கேயே அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. நைட்டு 9 மணி நாங்கள் இதை சுற்றிலாம் பார்த்துட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு மணி 9, 9:30 ஆயிடுச்சு. அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த அன்னதான சாப்பாடு போயிட்டு தான் இருந்தது. சரி, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இது கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த துவையல் எல்லாமே நம்ம வாங்கலாம். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்கினா தான் நமக்கு கஷ்டம். அதனால் கண்டிப்பாக விலை பேசி வாங்குங்க. ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற போகிற இடத்துல வெளியே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் இருந்துச்சு. அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நேரம் நின்று அவ்வளோ நேரம் நடந்து போய் சாமி பார்த்து அந்த டயர்டு வந்து சாமி பார்க்குற அந்த நேரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தரிசனம் அவ்வளோ அருமையாக கிடச்சிது. பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, ஒரு கூட்டு, சக்கரை பொங்கல், துவையல், சாம்பார், ரசம், மோர் எல்லாமே அங்கே இருந்தது. கரெக்டாக ஒரு லைன் அப்படியே போயிட்டு இப்படி வர சொல்ல கரெக்டாக நம்ம சாம்பார் சாப்பிட்டு அடுத்து ரசத்துக்கு வர மாதிரி கரெக்டாக சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேர் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரூமுக்கு போயிட்டு நைட்டு தூங்கிட்டோம். தூங்கி மறுநாள் காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். காலையிலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி கடைங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அப்படியே போனோம். நீங்கள் குழந்தைங்களெலாம் இட்டுன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒன்று ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறது நல்லது. அந்த டிக்கெட் வாங்க சொல்ல பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் வந்து நின்று வாங்கினோம் அந்த டிக்கெட்டை. நீங்கள் இதுவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு அந்த ரூம் புக் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைனா இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளோ நேரம் நம்ம வந்து நனைஞ்சிட்டு, அன்றைக்கி மழை பெஞ்சதுனால நாங்கள் நனைஞ்சிட்டு தூர போட்டுகிட்டே இருந்தது. அதுலேயே நின்று எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்படியே டைரெக்டாக போகிறீங்கனாலும் டைரெக்டாக மேல் திருப்பதி போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கூண்டில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் கீழ் திருப்பதியில் இறங்கி நைட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக சாமி பார்த்துட்டு திரும்பவும் வேணுன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை கிளம்பி வரதுனாலும் வந்துடலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பதி போயிட்டு வந்தோம். மலையிலேருந்து இறங்க சொல்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா நடைபாதை. அது தெரியுது பார்த்திங்களா? அது நடைபாதையில் போகிறவங்களுக்கு வழி. அங்கேயே அந்த கூண்டுலேயே எல்லாம் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 மணிக்கு தானே போனோம். அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி பார்த்துட்டோம்.
அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.